ஹலோ வேஸ் அனைவருக்கும் ஒரு சாதாரண மனிதன் கோபமான யானை கண்டா அவன் உடனடியா எதிர் திசையில ஓடுறான் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள. ஆனா இவன் தன்னை நோக்கி ஓடி வரும் யானையை கூட ஒரே குண்டுல அதை கொல்லுவான். பிறகு அதே யானைகளின் தந்தங்களை பிடுங்கி செல்வான். சர்வதேச சந்தையில அவற்றை விற்பான். 20 ஆண்டுகளாக காவல்துறையையும் 2 மாநிலங்களின் முழு நிர்வாகத்தையும் கதிகலங்க விட்டான். அவனை பிடிக்க காவல்துறை, பொதுமக்கள் அப்படின்னு பலரும் தங்கள் உயிரை இழந்தாங்க. ஆனா அவன் எப்போதும் அரசிடமிருந்தும் காவல்துறையிடமிருந்தும் அவருடைய வலையிலிருந்து தப்பிச்சு கொண்டே இருந்தான். அவனை பிடிக்க இந்திய அரசாங்கம் 220 கோடி ரூபாய் செலவிட்டது. பல ஆண்டுகளுக்கு பிறகும் அவனை கைது செய்யறது சாத்தியமற்றதா தோணுச்சு. அவரை பிடிச்சா 100 கோடி பரிசு இருந்தது. ஆனா பிடிக்க முடியல. மேலும் மேலும் வெகுமதி அதிகரிச்சுட்டே இருந்தது. அவர் மேலும் பயங்கரமானவராக ஆகிக்கொண்டே இருக்கிறார். அதுதான் சந்தன கடத்தலுக்கு பெயர் பெற்ற வீரப்பன். வெறும் கடத்தல்காரர் மட்டும் இல்ல, ஒரு கொடூரமான வேட்டைக்காரரும் கூட. கிட்டத்தட்ட 2000 யானைகளை கொன்றாரு. 184 பேரை கொண்டாரு. கொல்லப்பட்டவர்கள பெரும்பாலானோர் போலீசார் தான், வழக்கமான வன அதிகாரிகள் மற்றும் அரசு ஊழியர்கள். ஆனா மக்கள் போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயற்சி செய்யறாங்க. ஆனா வீரப்பன் அவர்களை வெளிப்படையா தாக்கினார். அவர் ஒரு மூத்த அதிகாரியை கொன்று அவரது தலையை வெட்டினார். அவர் கால்பந்து விளையாடுறதுல தனக்கு இருந்த ஆர்வத்தை கூட நிறைவேற்றி கொண்டார். அதுல அவருடைய தலையை ஃபுட்பால் போல விளையாடினார். போலீசாரிடமிருந்து பல பேர் ஓடியதை நாங்க பார்த்திருக்கிறோம். ஆனா ஒரே ஒரு நபர் மட்டுமே போலீஸை ஓட வச்சிருக்காரு. அவர்தான் வீரப்பன். இன்று அந்த கதை வரலாறு இதுதான். அவரது கதை வரலாறு மறக்க முடியாது. காட்டு கொள்ளையர்கள், சிவப்பு சந்தன கடத்தல், இரத்த களரி பற்றி பேசப்படும் போதெல்லாம் வீரப்பனின் பெயர் நிச்சயமா குறிப்பிடப்படும். வீரப்பனின் வாழ்க்கை வரலாற்றை எழுதிய ரகுராம் வீரப்பன் ஒரு அசாதாரண மனிதர் என்று நம்பினார். திறமையான ஒரு மனிதர். கடவுளை நம்பினார். ஆனா தனது திறமைகளை பயன்படுத்தினார். சமூகம் விலங்குகளுக்கு எதிராக அவரை பாதுகாத்தது காடுகள் தான். காவல்துறை மற்றும் எதிரிகளின் தோட்டங்களில் இருந்து அவரது வாழ்க்கை தொடங்குது. பல பேரை அவர் இரக்கமின்றி வெட்டியிருக்காரு. இதுவே அவரது மிகப்பெரிய அதிர்ச்சி காட்டுது. 10 வயதுல அவர் குற்ற உலகில நுழைகிறாரு. இதற்கு முக்கிய காரணம் அவரது மாமா. அவர் ஒரு பிரபலமான வேட்டைக்காரர். சந்தன கடத்தல்காரரான வீரப்பன் அவருக்கு நெருக்கமாக இருந்தார். அவரது வழிகளை கவனிச்சு அவரது வழியை பின்பற்றினாரு. அவர்தான் வீரப்பன். வீரப்பன் 18 ஜனவரி 1952ஆம் ஆண்டு கர்நாடக மாநில எல்லைப்பகுதியான கோபிநத்தம் என்ற கிராமத்துல பிறந்தாரு. தந்தை பெயரு கூசு முனிப்பன், தாய் பெயரு முனியம்மா. இவருக்கு கூசு முனுசாமி வீரக்கவுண்டர் அப்படின்னும் வீரப்பன் அறியப்படுறாரு. இவருக்கு ஆஸ்துமா பாதிப்பு இருந்தது. வீரப்பன் மலையூர் மம்புட்டியா என்ற கைத்தந்த கொள்ளையன் செயல்களால ஈர்க்கப்பட்டார். மம்புட்டியா 2 கொள்ளை குழுக்களுக்கு நடுவே நடந்த சண்டையில கொல்லப்பட்டார். மம்புட்டியான கொண்டவரின் சகோதரனை கொண்டதே வீரப்பன் செய்த முதல் கொலையாகும். ஆனா வீரப்பன் காட்டின் உலகத்தை நேசித்தார். வேறு எதையும் விட சிறு வயதிலிருந்தே காட்டின் ஒவ்வொரு பாதையையும் அவர் நன்கு அறிந்திருந்தார். அவர் மிகவும் வேகமா இருந்தார். அவர் ஒரு கணம் தோன்றி அடுத்த கணம் அடர்ந்த காட்டுல மறைஞ்சு விடுவார். அவர் தனது கழுத்துல பல்வேறு ஆயுதங்களை பயன்படுத்துவார். அவர் காட்டு விலங்குகள் மற்றும் பறவைகளின் ஒலிகளை பின்பற்றினார். இதையே ஒரு மொழியாவும் மாற்றினார். தனது குழுக்களுக்கு பறவைகளோட சத்தத்தை அடையாளப்படுத்தினார். அவர் தனது திறமையால மக்களை மகிழ்விச்சாரு. ஆனா அவர் சொல்றது, நான் என் திறமையை பயன்படுத்தின என் எதிரிகளை பிடிக்க அப்படின்னு வீரப்பன் அடிக்கடி சொல்வாரு. ஒலிகளை பின்பற்றுவதில் அவரது திறமை மிகவும் சரியானது. வேட்டைக்காரர்கள், போலீசார்கள் கூட பெரும்பாலும் ஏமாற்றப்பட்டாங்க. காட்டுல அவர் பல ஆபத்தான வேட்டைக்காரர்களை சந்திச்சாரு. மாலூர்ல மார்சின் வேட்டைக்காரன் உட்பட. அவர் யானை தந்தங்களை கடத்தினார். வீரப்பனுக்கு அவரது வேலை மிகவும் பிடிச்சிருந்தது. ஒரு யானை கொல்லப்பட்டு அதன் தந்தங்கள் விற்கப்படுவதை அவர் கண்டார். அப்பதான் அவர் அதன் மூலம் நிறைய பணம் சம்பாதிப்பதையும் அவர் கண்டார். இதையெல்லாம் பார்த்ததும் அவருக்கு இந்த தொழில ஆர்வம் ஏற்பட்டது. படிப்படியா அவரும் யானைகளை வேட்டையாட தொடங்கினார். அவர் விலங்குகளை கொல்ல தொடங்கினார். துணிச்சல் இல்ல, ஆனா அது செல்வத்தை கொண்டு வரும்போது பயம் இல்லாமல் போனது. வீரப்பனுக்கு அது வெறும் பொழுதுபோக்காக மட்டும் இல்ல, அது அவரது அடையாளமா மாறிவிட்டது. அவரது பயணம் இத்தர முடியல. இதுக்கு பிறகு உள்ள கதை இன்னும் பயங்கரமானது. இந்த கதையில வீரப்பன் சிறு வயதிலிருந்தே துப்பாக்கிகளுடன் விளையாடுவதை விரும்பிய ஒரு சிறுவன் பெற்றியது. 10 வயதுல வேட்டைக்காரனாக மாற முடிவு செய்த ஒரு சிறுவன் அந்த நேரத்துல தமிழ்நாடு மற்றும் கர்நாடக காடுகள்ல யானைகளை வேட்டையாடுவது, அவற்றின் தந்தங்கள் விலையுயர்ந்தது என்பது பொதுவானது. ஆனா அந்த சிறுவன் வேடிக்கைக்காக வேட்டையாடல, அவன் அதை தனது அடையாளமா மாற்றினான். காட்டுல தனது இடத்தை பிடிக்க அவன் 17 வயதுக்கு முன்பே பல யானைகளை கொண்டிருந்தான். ஆனா அவனது உண்மையான ஆர்வம் அவன் முதல்ல ஒரு காவலரை கொன்ற போது வெளிப்பட்டது. இதோட மட்டும் நின்று விடல, தன் வழியில வரக்கூடிய எவரையுமே அழிக்க தொடங்கினான். என் வழியில வருபவர்கள் நீண்ட காலம் வாழ மாட்டாங்க. ஆரம்பத்துல வீரப்பன் சிந்தனை இதுதான். அவரது மாமா அவரும் ஒரு பிரபலமான வேட்டைக்காரர். ஆனா 18 வயதுல வீரப்பன் அவரிடமிருந்து பிரிஞ்சு சென்றார். தனது சொந்த கும்பலை உருவாக்கினார். முதல்ல அவர் வேட்டைக்காரர்கள் குழுல ஒரு பகுதியானார். ஆனா விரைவிலேயே அவர் அந்த குழுல மிகவும் சக்தி வாய்ந்த மனிதனா மாறினார். இப்போது அவரது விருப்பப்படி முடிவுகள் எடுக்கப்பட்டது. அவரது அந்தஸ்து வளர்ந்து கொண்டிருந்தது. காட்டுல எதிரிகளின் எண்ணிக்கையும் அதிகரிச்சது. அவரது பெயர் மிக பெரிதா மாறிச்சு. பல வேட்டைக்காரர்கள் படிப்படியா அவன் மீது பொறாமப்பட்டாங்க. அவரது எதிரிகள் போலீசாருடன் இணைஞ்சாங்க. வீரப்பன் ஒரு ஒப்பந்தம் செய்யும் போதெல்லாம் செய்தி காவல்துறைக்கு எட்டது. அவர் பெரும்பாலும் ஒப்பந்தத்தை முடிக்காம விட்டுவிட்டாரு.
அவர் ஓட வேண்டியிருந்தது. இப்போது நான் ஓடவில்லை, ஆனா இத ஒரு விளையாட்டா மாற்றேன் அப்படின்னு வீரப்பன் முடிவு செஞ்சாரு. தனக்கு எதிராக தகவல் கொடுத்தவர்களை தேர்ந்தெடுத்து கொல்ல தொடங்கினார். எந்த ஒரு வனக்காவலரும் காவல்துறை அதிகாரியோ அல்லது அவரது எதிரியோ அவரது வழியில வந்தா அவர் இரக்கமின்றி அவர்களை ஒழிப்பார். படிப்படியா வீரப்பனின் பயங்கரம் மிகவும் வளர்ந்தது. கிராமவாசிகள் கூட அவரது பெயரை கண்டு நடுங்க தொடங்கினார். அவர் தனது கும்பல்ல சுமார் 100 பேரை வேலைக்கு அமர்த்தினார். அவர்கள் காட்டின் நீர் ஆதாரங்களை கண்காணிச்சாங்க. ஏதேனும் யானை தண்ணீர் குடிக்க அங்க வந்தா அது நேரடியா நெற்றியின் நடுவுல சுடப்படும், தந்தங்கள் பிடுங்கப்படும். இந்த வழியில் தான் வீரப்பன் பணம் சம்பாதிப்பான். அவர் கிட்டத்தட்ட 2000 யானைகளை கொன்று கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சார். ஆனா யானைகளின் எண்ணிக்கை குறைய தொடங்கியதால அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. வனத்துறை காடுகள்ல பாதுகாப்பு அதிகரிச்சது. வேட்டையாடுதல் நிறுத்தப்பட்டா நான் ஒரு புதிய தொழிலை தொடங்குவேன் அப்படின்னு கூறினான். வீரப்பன் இப்போது சிவப்பு சந்தன மரத்தை கடத்துவேன் அப்படின்னு நினைக்கிறான். மலைகிரி காடுகள்ல காணப்படும் இந்த மரம் சர்வதேச அளவுல மிக அதிக விலைக்கு விற்கப்பட்டது. சந்தையில வீரப்பன் கிட்டத்தட்ட 10,000 டன் சிவப்பு சந்தன மரத்தை விற்றாரு. அப்போது அதன் மதிப்பு 200 கோடி. தற்போது அதன் மதிப்பு 2000 கோடி வரும். வீரப்பனின் பயங்கரவாதம் மிகவும் வளர்ந்ததால தமிழ்நாடு மற்றும் கர்நாடக அரசுகள் அவரை எப்படியும் பிடிக்க விரும்பிச்சு. ஆனா யார் வீரப்பனுக்கு எதிராக சென்றாலும் ஒரு போலீஸ் அல்லது வன அதிகாரி திரும்ப வரவில்லை. இதை தடுக்கக்கூடிய ஒருவர் நமக்கு தேவை அப்படின்னு அரசு முடிவு செய்தது. இதை தொடர்ந்து வீரப்பனை பிடிக்கும் பொறுப்பை அரசாங்கம் IFS அதிகாரி சீனிவாஸ் அவர் இந்த காடுகள்ல பணியமர்த்தப்பட்டார். கர்நாடகாவில் உள்ள காடுகள் முழுமையா வீரப்பனின் கட்டுப்பாட்டில் இருந்தது. வீரப்பனை பிடிக்க சீனிவாஸ் 3 ஆண்டுகள் முயற்சித்தார். 1986 ஒரு புலனாய்வு வலையமைப்பை உருவாக்கினார். பெங்களூரில் நடந்த சர்க் உச்சி மாநாட்டின் போது இறுதியா அரசாங்கம் வீரப்பனை பிடிப்பதில் வெற்றி பெற்ற தருணம் வந்தது. ஆனா கதை அத்துடன் முடியல. வீரப்பன் பிடிப்பட்ட பிறகு அவர் பாடிப்பாடா வன இல்லத்துக்கு கொண்டு வரப்பட்டார். அங்கு போலீசார் அவரிடமிருந்து அவர்கள் தேடும் அனைத்து ரகசியங்களையும் பிரித்தெடுத்தாங்க. அவர் தனது ரகசிய மறைவிடங்களை வெளிப்படுத்தினார். அவர் சேமித்து வைத்திருந்த சந்தன மரங்களை போலீசார் பறிமுதல் செஞ்சாங்க. ஆனா உண்மையான அதிர்ச்சி என்னன்னா வீரப்பன் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவில் மட்டும் இல்ல, அவர் தனது கடத்தல் நடவடிக்கைகளை கேரளத்தின் காடுகளிலும் மேற்கொண்டு வந்தார். இந்த நேரத்தில் துணைத் தலைவர் P. சீனிவாசனுக்கு இந்த தகவல் கிடைச்சது. வீரப்பன் காவல்துறையின் பிடியில் இருந்து தப்பித்து விட்டார் அப்படின்னு. இந்த செய்தி வெறும் வெடிகுண்டு. 1987 வீரப்பன் வனத்துறை அதிகாரி ஒருவரை வெளிப்படையாக கொலை செஞ்சார். இது ஒரு நேரடி சவால். அரசாங்கம், சட்டம், காவல்துறை மற்றும் அனைவருக்கும் நேரடி சவால். அவரை தடுக்க விரும்பியவர் இந்த கொலைக்கு பிறகு பயந்தாங்க. வீரப்பன் தலைவரானார். மறுபுறம் P. சீனிவாஸ் அவரை பிடிக்க நடவடிக்கையை தீவிரப்படுத்தினார். இப்போது காவல்துறையின் முழு கவனமும் வீரப்பன் கிராமத்தில் இருந்தது. கோபிநாத்தம் அதே கிராமம் தான். வீரப்பன் தனது குழந்தை பருவத்தை கழித்த இடமும் அதுதான். அவரது முழு வலையமைப்பும் பரவி இருந்த இடம். காவல்துறையின் அணுகுமுறை மிகவும் கடுமையானது. வீரப்பனுடன் தொடர்புடைய கிராமத்தில் சந்தேகிக்கப்படும் எவரும் கைது செய்யப்படுவாங்க. அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். அடிக்கப்பட்டு சித்திரவதையும் செய்யப்பட்டாங்க. சிலருக்கு மின்சார அதிர்ச்சி கூட கொடுக்கப்பட்டது. இந்த மிருகத்தனத்தின் விளைவா சிலர் போலீசின் காவல்ல இறந்து போனாங்க. இது கிராம மக்களிடையே கோபத்தை அதிகரிக்க வழிவகுத்தது. காவல்துறையினருக்கு எதிராக கோபம் வளர தொடங்கியது. அப்போது சீனிவாசின் அணுகுமுறை வேறுபட்டது. அவர் மக்களை சந்திச்சார், அவர்களின் பிரச்சனைகளை கேட்டார். அதிகாரி சீனிவாசனின் அணுகுமுறை வேறுபட்டது. அவர் மக்களை சந்திச்சார், அவர்களின் பிரச்சனைகளை கேட்டார், அவர்களுக்கு உதவ முயன்றார். கிராமத்துல 40 வீடுகளை கட்டினார், அன்னைமேரி கோயில் கட்டினார், சாலைகளை கட்டினார், மக்களுக்கு வேலை தேட உதவினார். அரசாங்க நிதியில மட்டும் இல்ல, தனது சொந்த சம்பளத்திலும் பங்களிச்சார். இந்த அளவுக்கு அவர் கிராமத்தின் வளர்ச்சிக்கு பங்களித்து வந்தார். அது மட்டும் இல்லாம வீரப்பனின் சகோதரி மாரிக்கு ஒரு மருந்தகத்துல வேலையும் பெற்றிருந்தார். அவரது இந்த முறை பலனளிச்சது. படிப்படியா கிராமவாசிகளுக்கிடையே அவர் மீதான நம்பிக்கை வளர்ந்தது. ஆனா இது மட்டும் அல்ல, அவரது தாராள மனப்பான்மை இது ஒரு உத்தியாகவும் இருந்தது. சீனிவாஸ் இதை ஒரு சாக்காக பயன்படுத்தி தனக்கென அந்த கிராமத்துல ஒரு வலுவான உளவுத்துறை வலையமைப்பை நிறுவினார். வீரப்பனின் குடும்பம் மற்றும் அவரது நடமாட்டம் பற்றிய தகவல்களை பெற தொடங்கினார். எல்லாம் திட்டத்தின்படி நடந்து கொண்டிருந்தது. ஆனா வீரப்பன் சாதாரணமானவன் அல்ல, குற்றவாளி. அவரது ஆட்கள் எல்லாவற்றையும் கண்காணிச்சாங்க. ஒரு நாள் கிராமத்தை சேர்ந்த சிலர் அரசாங்க வாகனத்துல சுற்றி திரிவதை கவனிச்சாங்க. இவர்கள் சீனிவாசுக்காக உளவு பார்த்த அதே நபர்கள். ஐயா, இவர்கள் காவல்துறைக்காக வேலை செய்யறாங்க. செய்தி உடனடியா வீரப்பனுக்கு தெரிவிக்கப்பட்டது. வீரப்பனுக்கு இப்படி தெரிவிக்கப்பட்டதும் அந்த நேரத்திலேயே அவனால துரோகத்தை பொறுத்து கொள்ள முடியல. அவர் தனது ஆட்களை அனுப்பி அனைவரையும் கொண்டார். தகவல் கொடுத்தவர் கொல்லப்பட்டார். ஆனா அவர் செய்தது அது மட்டும் இல்ல, மற்ற கிராம மக்களை பயமுறுத்த வேண்டும் என்று அவர் விரும்பினார். அவர்களுக்கு பாடம் கற்பிக்க அவர்களின் துண்டிக்கப்பட்ட தலைகளை கிராமம் முழுவதும் ஊர்வலமா எடுத்து சென்றார். இந்த ஒற்றை சம்பவம் P. சீனிவாசின் கடின உழைப்பை அழித்து விட்டது. இப்போது கிராமத்துல யாரும் இல்ல, காவல்துறையிடம் பேசக்கூட தயாரா இல்ல. வீரப்பன் மீதான பயம் மீண்டும் உச்சத்தை எட்டியது. 1990ஆம் ஆண்டு வீரப்பன் முத்துலட்சுமி என்ற பெண்ணை மணந்தார். திருமணத்துக்கு பிறகும் அவரது பணி மாறாம இருந்தது. அவனிடம் எந்த மாற்றமும் இல்ல. அதே வருடம் அவன் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பெரிய சந்தன மர ஒப்பந்தத்தை திட்டமிட்டிருந்தான். ஆனா இந்த முறை அதிர்ஷ்டம் அவன் பக்கம் இல்ல.
காவல்துறையினருக்கு அது ஏற்கனவே தெரிந்திருந்தது. வீரப்பன் தனது ஆட்களுடன் வந்தவுடன் இந்த ஒப்பந்தத்தை முடிக்க போலீசார் முழு பகுதியையும் சுற்றி வளைச்சாங்க. வீரப்பன் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள தனது உடைமைகள் அனைத்தையும் கைவிட்டு தப்பி ஓட வேண்டியிருந்தது. இந்த சம்பவம் அவனை இன்னும் ஆபத்தானவனாக மாற்றியது. அவன் இப்போது காவல்துறையை மட்டுமல்ல, தனக்கு எதிராக நிற்கக்கூடிய எவரையும் எல்லோரையும் குறி வச்சான். அவன் இன்னும் இரக்கமற்றவனாகவும் வன்முறையாளனாகவும் அவன் எப்போது இல்லாத அளவுக்கு அவர் சபதம் எடுத்தான். அதன் பிறகு அவர் காவல்துறைக்கு எதிராக இதுதான். வீரப்பனின் கதை வெறும் ஒரு குற்றவாளியின் கதை மட்டும் இல்ல, சட்டத்தை கையில் எடுக்க தீர்மானித்த ஒரு மனிதனின் கதை. அவரது சகோதரி தற்கொலை செய்து கொண்டார். அவரது சகோதரி மாறி தற்கொலை செய்து கொண்ட போது அவர் அதற்கு முழு பழியையும் சீனிவாசனையே சுமத்தினார். சீனிவாசன் கூட காதல் அப்படின்னு மக்களிடையே வதந்திகள் பரவிச்சு. அவர்களின் காதல் பற்றிய வதந்திகள் நீண்ட காலமா பரவி வந்தது என்பதிலிருந்து அவரது கொடூரத்தை அறியலாம். வீரப்பனுக்கு இது வெறும் தனிப்பட்ட இழப்பல்ல, ஆனா அவர் எந்த விலை கொடுத்தாவது பழிவாங்க விரும்பிய அவமானம். இதற்கிடையே தான் சீனிவாசா சிறப்பு பணிக்குழுவில், அதாவது SDF, தனது பதவி காலத்தை முடித்திருந்தார். மேலும் அவரது பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைக்கப்பட்டது. வீரப்பனுக்கு இதைவிட சிறந்த வாய்ப்பு வேறு என்ன இருந்திருக்க முடியும்? அவர் தனது சகோதரர் அர்ஜுன் மூலம் ஒரு செய்தி அனுப்பினார். நான் சரணடைய விரும்புறேன், ஆனா ஒரே ஒரு நிபந்தனையின் பேர்ல. சீனிவாஸ் அவரை சந்திக்க தனியாக வரணும். வீரப்பனை பிடிக்க இதுவே சரியான வாய்ப்பு என்று அவர் உணர்ந்தார். யாரிடமும் சொல்லாம அவர் தனியாக சந்திக்க புறப்பட்டார். ஆனா இது அவரது மிகப்பெரிய தவறு என்று நிரூபிக்கப்பட்டது. இருட்டில் வீரப்பன் இருக்கும் இடத்தை அடைந்தவுடன் எல்லா பக்கங்களில் இருந்தும் துப்பாக்கிகள் குறிப்பாக்கப்பட்டது. அப்பதான் வீரப்பன் அவரின் தலையை அவரது உடலிலிருந்து துண்டிச்சான். வீரப்பன் அவரது தலையை துண்டிச்சு பல நாட்கள் தன்னுடன் வச்சிருந்தான். அவனது ஆட்கள் துண்டிக்கப்பட்ட தலைகளை அவர்களுடன் எடுத்து சென்றாங்க. அவன் ஒரு கால்பந்து போல செய்திகளை பரப்பினான். இந்த செய்தி வெளியானதும் நாடு முழுவதும் அது ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு. வீரப்பனை உயிருடன் விடுவது இப்போது அரசாங்கத்தால சாத்தியமற்றதாகிவிட்டது. ஆனா மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அவர் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு ஓடி விடுவார். காவல்துறை எங்க அவரை கண்டுபிடிக்க முயன்றாலும் அவன் காடுகளுக்குள் மறைந்து விடுவான். இந்த பிரச்சனையை தீர்க்க 1992ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசாங்கங்களும் கர்நாடகாவும் ஒரு கூட்டு பணியை அமைத்தது. வீரப்பனை ஒழிக்கும் ஒரே நோக்கத்துடன் படையமைச்சது. இந்த பணிக்குழு தேவாரம் வால்டரா நடவடிக்கை தொடங்கியது. வீரப்பன் தனது முதல் பெரிய பின்னடைவை சந்திச்சாரு. அவரது நெருங்கிய கூட்டாளியான குருநாத் கொல்லப்பட்டாரு. ஒரு மோதல்ல கொல்லப்பட்டாரு. காவல்துறையினரும் புரிஞ்சு கொண்டாங்க, வீரப்பனை பிடிப்பது அவ்வளவு எளிதானது அல்ல. காவல்துறை பலவீனம் அடைவதை காணும் போதெல்லாம் அவர் நேரடியாக தாக்கல் நடத்துவார். விரைவிலேயே ராம்புரா காவல் நிலையத்தையும் வீரப்பன் தாக்கினார். காவல்துறையினரை கொன்று அங்குள்ள பணியாளர்கள் கொன்று அவர்களின் ஆயுதங்களையும் திருடினார். இது காவல்துறைக்கு நேரடி சவாலாக இருந்தது. இப்போது சிறப்படையினரும் பின்வாங்கினார். சிறப்படையினர் வீரப்பனை பிடிக்க ஒரு பெரிய அளவிலான நடவடிக்கை தொடங்கப்பட்டது. விரக்தி அடைந்த அவர் மற்றொரு நடவடிக்கையை மேற்கொண்டார். தந்தத்துல ஒரு பெரிய ஒப்பந்தம் செய்ய போறார் அப்படின்னு ஒரு செய்தி பரவிச்சு. இது SP ஹரிகிருஷ்ணா மற்றும் SI சகில் அகமதுக்கு இந்த செய்தி கிடைச்சது. அவரும் அவரது குழுவினரும் வீரப்பனை பிடிக்க புறப்பட்டாங்க. ஆனா அது ஒரு பொறி என்று அவர்களுக்கு தெரியாது. காவல்துறை குழு சம்பவ இடத்துக்கு வந்தவுடன் வீரப்பனின் ஆட்கள் அவர்களை பதுங்கியிருந்து தாக்கினாங்க. SI சகில் அகமது மற்றும் SP ஹரிகிருஷ்ணா கொல்லப்பட்டாங்க. 5 காவல்துறையினர் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டாங்க. அப்போது வீரப்பன் வெறும் குற்றவாளி அல்ல, ஒரு மூலோபாயவாதி என்பதை காவல்துறையினர் உணர்ந்தாங்க. 1993ஆம் ஆண்டு அவர் IPS அதிகாரியிடம் வெளிப்படையாக சவால் விடுத்தார். சுவரொட்டிகளை ஒட்டினார். தைரியம் இருந்தா என்ன பிடிங்க என்று கூறினார் கோபாலகிருஷ்ணனுக்கு. கோபாலகிருஷ்ணா அதை ஒரு தனிப்பட்ட சவாலா எடுத்துக்கொண்டாரு. 22 காவல்துறையோடு இந்த பணிக்காக புறப்பட்டாங்க. பேருந்துல புறப்பட்டாங்க. ஆனா வீரப்பன் இந்த நடவடிக்கையை ஏற்கனவே அறிந்திருந்தான். காவல்துறை பேருந்து பார்லர் பாலத்தை அடைந்தவுடன் வீரப்பன் ஏற்கனவே கண்ணி வெடிகளை வச்சிருந்தான். முன்கூட்டியே நிறுத்தப்பட்டிருந்த பேருந்து வெடிக்க செய்யப்பட்டது. உள்ளே இருந்த அனைவரும் சம்பவ இடத்திலே கொல்லப்பட்டாங்க. கிருஷ்ணன் தனி வாகனத்துல பின்னாடி இருந்ததால உயிர் தப்பினார். ஆனா படுகாயம் அடைஞ்சாரு. தாக்குதல் மிகவும் கொடூரமா இருந்ததால முழு காவல்துறையும் பயத்தால் பீதி அடைஞ்சது. இப்போது அரசாங்கம் இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல முடிவு செஞ்சது. காவல்துறையினரும் சேர்ந்து எல்லை பாதுகாப்பு படையில சேர்க்கப்பட்டாங்க. இந்த நடவடிக்கையில 1993ஆம் ஆண்டு வீரப்பனின் 19 கூட்டாளிகளை எல்லை பாதுகாப்பு படையினர் கைது செஞ்சாங்க. அடுத்த நடவடிக்கையில அவரது 18 கூட்டாளிகள் கொல்லப்பட்டாங்க. இருப்பினும் வீரப்பனின் பயங்கரவாதம் முடிவுக்கு வருவதற்கான எந்த அறிகுறிகளையும் காட்டவில்லை. ஜூலை 13, 1997 அன்று அவர் ஒரு நடவடிக்கையில எடுத்தாரு. அது அரசாங்கத்தையே முற்றிலுமாக உலுக்கியது. 10 வன அதிகாரிகள் கடத்தப்பட்டாங்க. அவர் கடத்தப்பட்டு அரசாங்கத்திடம் ஒரு விசித்திரமான கோரிக்கையை முன்னிச்சாங்க. இவங்களை உயிருடன் விடணும்னா அரசாங்கம் என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வீரப்பன் கோரிக்கை வைத்தான். அவர் இனி ஒரு கொள்ளையன் அல்ல,
ஆனா பயங்கரவாதத்தின் சின்னம். வழக்கு தனக்கென ஒரு பெயராக மாறிவிட்டது. இறுதியா அழுத்தம் அதிகரித்த பிறகு அனைவரையும் விடுவிச்சாரு. ஆனா சண்டை இன்னும் முடிவடையல. உண்மையான ஆட்டம் இன்னும் வரல. அக்டோபர் 1997 அன்று மாலை பயமும் சந்தேகமும் நிறைஞ்சது. வனவிலங்கு திரைப்பட தயாரிப்பாளர் காட்டின் நடுவுல இருந்தாரு. தங்கள் கேமராக்களை அமைச்சாங்க. அவங்க இதை செஞ்சு கொண்டிருந்த போது திடீர்னு சில ஆயுதமேந்திய மனிதர்கள் அவங்கள சூழ்ந்து துப்பாக்கியில ஏந்தினாங்க. அவர்களின் கண்கள்ல சந்தேகம். ஒரே கேள்வி, நீங்க யார்? நீங்கள் காவல்துறை அதிகாரிகளா அல்லது திரைப்பட தயாரிப்பாளர்களா? அவர்கள் தங்களை விலக்கிக் கொள்ள எவ்வளவு முயன்றார்களோ அவ்வளவு அதிகமா வீரப்பனின் ஆட்களின் சந்தேகம் ஆழமடைஞ்சது. எதையும் கேட்காம அவர்களை அழைச்சு சென்றாங்க. அவங்கள 10 நாட்கள் காட்டிலேயே சிறைபிடிக்கப்பட்டு வச்சிருந்தாங்க. இரவும் பகலும் விசாரணை, குழப்பம். இறுதியா அவர்கள் உண்மையிலேயே ஒரு படம் எடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அவர்கள் விடுவிக்கப்பட்டாங்க. ஆனா வீரப்பனின் கதை அங்கு முடியல. 2000 ஆண்டுல அவர் ஒரு குற்றத்தை செஞ்சாரு. முழு நாட்டின் துக்கத்தையும் கன்னட நடிகர், பிரபல திரைப்பட நடிகர் ராஜ்குமார் அவரை தனது சொந்த வீட்டிலிருந்து கடை சென்று ஒரு பெரிய தொகை கோரினார். அந்த தொகை 1000 கோடி. ஆனா பணம் மட்டுமல்ல, மற்ற கோரிக்கைகளும் இருந்தது. அவ அரசாங்கம் ஒருபோதும் வெளிப்படையா வெளியிடல. உங்கள் நட்சத்திரத்தை உயிருடன் பார்க்க விரும்பினா அவர் சொல்லுவது போல செய்யுங்க. வீரப்பன் செய்தி அரசாங்கத்துக்கு ஒரு சவாலா இருந்தது. இந்த முழு விஷயத்திலும் தமிழ் பத்திரிகையாளர் ஆசிரியர் கோபால் மத்தியஸ்தராக பணியாற்றினார். இறுதியா அரசாங்கம் விட்டுக் கொடுக்க வேண்டியிருந்தது. ராஜ்குமார் 108 நாட்களுக்கு பிறகு விடுவிக்கப்பட்டார். ஆனா அவரது துணிச்சல் அங்க நிற்கல. 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஆகஸ்ட் 25, 2002 அன்று அவர் மீண்டும் ஒரு பெரிய நடவடிக்கையை எடுத்தார். இந்த முறை அவரது இலக்கு கர்நாடக அரசின் முன்னாள் விவசாய அமைச்சர் நாகப்பா. தனது சொந்த கிராமமான காம்கரேவில் இருந்து கடத்தப்பட்டார். ராஜ்குமார் கடத்தலால அரசாங்கம் ஏற்கனவே அவமானத்தை சந்தித்தது. எனவே இந்த முறை வீரப்பனின் கோரிக்கைகளுக்கு இணங்குவதற்கு பதிலாக அவரை ஒழிப்பதற்கான ஒரு திட்டம் எடுக்கப்பட்டது. ஆனா முடிவு பின்வாங்கிய போது அரசாங்கம் பணிந்து போகாது என்பதை வீரப்பன் வந்தார். எனவே அவர் அமைச்சர் நாகப்பாவை கொண்டார் மற்றும் அவரது உடலை காட்டில் வீசினார். இது காவல்துறையோட குழுவுக்கு நேரடி சவாலா இருந்தது. இப்போது அரசாங்கத்துக்கு ஒரே ஒரு வழி மட்டுமே இருந்தது. 2003 ஜெயலலிதா தமிழ்நாட்டின் முதல்வர் ஆனார். வீரப்பனின் அத்தியாயத்தை நிரந்தரமாக மூடுவதே தனது முதல் பணி என்று அவர் முடிவு செஞ்சார். IPS விஜயகுமார் சிறப்பு படையின் தலைவராக நியமிக்கப்பட்டார். கயா மற்றும் வீரப்பனுக்கு மரண உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அரசாங்கம் அவர் தலைக்கு 5 கோடி ரூபாய் வெகுமதியை விதித்தது. IPS NK சிந்தாமரை IPS ஆக நியமிக்கப்பட்டார். கண்ணன் சிறப்பு படையின் 2ஆம் நில தளபதியா நியமிக்கப்பட்டார். ஆனா அது எளிதானது அல்ல. வீரப்பனை கைப்பற்றுவது என்பது அடர்ந்த காடுகள்ல ஒருவரை தேடுவதாகும். ஒவ்வொரு மரம், ஒவ்வொரு பாதை, ஒவ்வொரு மறைவிடத்திலிருந்தும் ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒருவரை தேடுவது. வீரப்பனுடன் தொடர்புடைய ஒவ்வொரு விவரத்தையும் விஜயகுமார் 10 மாதங்கள் ஆராய்ச்சி செஞ்சார். வீரப்பனுடன் தொடர்புடைய ஒவ்வொரு விவரத்தையும் ஆராய்ச்சி செய்வதில் அவர் தனது நேர்காணல்களை செலவிட்டார். வீடியோ, குற்றப்பத்திரிகைகளின் ஒவ்வொரு விவரத்தையும் அவர் கவனமா ஆராய்ந்தார். பிறகுதான் அவருக்கு ஒரு முக்கியமான துப்பு கிடைச்சது. ஒரு வீடியோவில் வீரப்பன் ஒரு ஸ்கிரிப்டை படிக்க முயன்றார். ஆனா அதை சரியா படிக்க முடியல. விசாரணை முன்னேறும் போது அவருக்கு கண்புரை இருப்பது கண்டறியப்பட்டது. வீரப்பனுக்கு கண் சிகிச்சை தேவைப்பட்டது. இது அவர்கள் காத்திருந்த வாய்ப்புக்கு கைகூடியது. வீரப்பனின் 2 கூட்டாளிகளை சிறப்படையினர் கைது செஞ்சாங்க. அவர்கள் ஒருவர் காட்டுக்கு வெளியே வீரப்பனின் தொழிலை நிர்வகித்து வந்தார். மற்றொருவர் வீரப்பனுடன் வச்சு வந்தார். இந்த 2 பேரும் தகவல் பரிமாறி கொண்டிருந்தாங்க. அக்டோபர் 16, 2004 அன்று தெரியாத தோற்றமுள்ள ஆண்கள் ஒரு சிறிய தேநீர் கடையில, அதாவது டீ கடையில அமர்ந்திருக்காங்க. லேசாக மழை பெஞ்சு கொண்டிருந்தது. வளிமண்டலம் அமைதியா இருந்தது. அருகில் அமர்ந்திருந்த IPS அதிகாரி சாந்தமரை கண்ணன் அவர்கள் சொல்வதை கூர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார். அவர்கள் ஒருவர் மெதுவா சொல்றாரு, வீரப்பன் அக்டோபர் 18ஆம் தேதி காட்டுல இருந்து வெளியே வருவார். அவருக்கு கண்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும். இதை கேட்டதும் கண்ணன் ஆழ்ந்த மூச்சு எடுத்தார். இது SDF காத்திருந்த தருணம். செய்தி விரைவில் IPS அடைஞ்சது. வீரப்பன் சேலத்துல ஒரு மருத்துவமனைக்கு செல்ல விரும்புறாரு. அவருக்கு ஆயுதமேந்திய தோழர்கள் இருப்பாங்க. அதாவது அவருக்கு ஒரு பெரிய வாகனம் தேவைப்பட்டது. இந்த அறுவை சிகிச்சை ஒரு கூட்டை போன்றது. அதிலிருந்து தப்பிக்க ஒரு பொறி. ஏன்னா இந்த விஷயம் செஞ்சு முடிக்க காவல்துறைக்கு ரொம்பவே ஈஸியா இருந்தது. அதுக்கு முக்கிய காரணம், ஏற்கனவே காவல்துறையினர் வீரப்பனிடம் பணியில் சேர்ந்திருந்தாங்க. வந்த தகவல் மூலம் வீரப்பனுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் தேவைப்படுது. அவருக்கு சேவை செய்ய தயாரா இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. யாரும் எதையும் சந்தேகிக்காத வகையில வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனா அவசரத்துல ஒரு சிறிய தவறு செய்யப்பட்டது. ஆம்புலன்ஸ்ல சேலம் என்ற பெயர் தவறா எழுதப்பட்டிருந்தது. ஆனா வீரப்பனும் அவரது கும்பலும் இந்த சிறிய விவரத்தை கவனிக்க தவறிட்டாங்க. 18 அக்டோபர் 2004 இரவு நேரம் முழுவதும் இருட்டா இருந்தது. வீரப்பனும் அவரது கூட்டாளிகள் மூவரும் ஏற்கனவே ஆம்புலன்ஸ்ல ஏறி அமர்ந்திருந்தாங்க. வாகனம் மெதுவா காட்டில இருந்து நகர்ந்து கொண்டிருக்கு. வீரப்பனுக்கு தெரியாது தான் மருத்துவமனைக்கு அல்ல, மரணத்தை நோக்கி செல்கிறேன் என்று. சாலையோரத்துல ஒரு லாரி நிறுத்தப்பட்டிருந்தது. SDF கமாண்டோக்கள் அருகில மறைஞ்சிருந்தாங்க. ஒரு பள்ளியின் கூரையில துப்பாக்கி சூடும் வீரர்களும் நிறுத்தப்பட்டாங்க. ஆம்புலன்ஸ் அந்த இடத்தை அடைஞ்சதும் அதன் ஓட்டுநர் நீல விளக்க இயக்குனர். திடீர்னு சாலை நடுவுல நிறுத்தப்பட்டிருந்த லாரி முன்னோக்கி நகர்த்தப்பட்டது. சாலையை முற்றிலுமாக
இது தடுத்தது. ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் உடனடியா பிரேக்குகளை பயன்படுத்துறாரு. உள்ளே இருந்தவர்கள் திடீர்னு தடுமாறுறாங்க. என்ன நடக்கிறது என்பதை புரிஞ்சு கொள்வதற்குள்ள ஓட்டுநரும் உதவியாளரும் கதவுகளை திறந்து வெளியே குதிக்கிறாங்க. அவர் வெளியேறி விரைவா SDF குழுல இணைகிறாங்க. இதன் பிறகு அந்த பகுதி முற்றிலும் சுற்றி வளைக்கப்படுது. வீரப்பன் சரணடைய வேண்டும் என்று SDF ஒலிபெருக்கிகள்ல அறிவிக்கிறது. வீரப்பன் வெளியே வர கடைசி வாய்ப்பு கொடுக்கப்படுது. உங்கள் ஆயுதங்களை கீழே போடுங்க. ஆனா வீரப்பன் அவ்வளவு எளிதில் விட்டு கொடுக்க போவதில்லை. ஆம்புலன்ஸ்குள்ளே இருந்தாங்க. முதல் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. உடனடியா குண்டுகள் மழையா வெடித்தது. சில நிமிடங்கள்ல வீரப்பனும் அவரது கூட்டாளிகளும் கொல்லப்பட்டாங்க. இந்தியாவின் மிகவும் ஆபத்தான கொள்ளையன் முடிவுக்கு வந்தான். மறுநாள் காலையில செய்தித்தாள்கள் ஏற்கனவே அதை பற்றி செய்தி வெளியிட்டிருந்தது. தலைப்புகள்ல வீரப்பன் என்ற ஒரு பெயர் மட்டுமே இடம்பெற்றிருந்தது. தமிழ்நாடு முதல்வர் ஜெயலலிதா இதை ஒப்புக்கொண்டார். அனைத்து சிறப்பு படையினரும் இந்த நடவடிக்கையில மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. இந்த ஆபரேஷன் பேரு குக்குன் எப்படி சாத்தியமானது அப்படின்னு காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குநராக பணியாற்றிய செந்தாமரை கண்ணன் கடந்த வருடம் ஜூன் மாதம் ஓய்வு பெற்றார். அவர் கூறுறாரு, ஆபரேஷன் குக்குன் குறித்து விரிவாக பேசிய செந்தாமரை கண்ணன் கடந்த காலங்களில் நடந்த ஆபரேஷன் தொடர்ச்சி தான் குக்குன் என்கிறாரு. ஆபரேஷன் குக்குனுக்கு முன் ஒரு ஆபரேஷன் நடத்தினோம். அதுல 4 பேர் தீவிரவாதிகளை போல வேண்டும் என வீரப்பன் கேட்டதால 4 பேரை எங்கள் சார்பா அனுப்பிட்டு இருந்தோம். 20 நாட்கள் வீரப்பனோடு தங்கியிருந்தாங்க. அதுதான் அதிரடிப்படையின் நுண்ணறிவு பிரிவுக்கு கிடைத்த முதல் வெற்றி என்கிறாரு. இந்த ஆபரேஷன் தான் ஆபரேஷன் குக்குனுக்கு அடித்தளம் என கூறும் செந்தாமரை கண்ணன். அந்த 20 நாட்கள்ல வீரப்பனை பற்றி முழுமையான தகவல் கிடைத்ததா கூறுறாரு. அவரது தொடர்புகள் யார், எப்படி காட்டுக்கு போறாங்க, என்ன யோசிக்கிறாங்க, அவரை யார் சந்திக்கிறாங்க, யார் அவருக்கு ஆயுதம் கொடுக்குறாங்க என்பதெல்லாம் அந்த ஆபரேஷனில் தான் தெரிந்தது. அந்த ஆபரேஷன்ல நிறைய ஆபத்து இருந்தது. தெரிந்துதான் அனுப்பணும். ஆனா அதுல நிறைய தகவல் கிடைத்தது. வீரப்பனை காட்டுக்குள் இருந்து வெளியே கொண்டு வர முடிவு செய்தது தமிழ்நாடு அதிரடிப்படை. அந்த 20 நாட்கள்ல வீரப்பனை அடிக்கடி சந்திப்பவர்கள், துப்பாக்கி சப்ளை செய்யும் சப்ளையர்கள், வியாபாரிகள் உள்ளிட்டோரின் தகவல்களை பெற்று அவர்களை பயன்படுத்தி வீரப்பனை காட்டுக்குள் இருந்து வெளியே கொண்டு வர முடிவு செய்தது தமிழ்நாடு அதிரடிப்படை. அந்த 20 நாட்களில் கிடைத்த தகவல்ல 2 தகவல்கள் முக்கியமானது. ஒன்று, அவருக்கு கண் தெரிவதில்லை, அதனால அதனை சரி செய்ய வேண்டும். காட்டுக்குள்ள மருத்துவர்களை அழைத்து வர முடியாது. அதனால வெளியே வந்து கண் பார்வையை சரி செய்ய வேண்டும் என்பது முதல் ஆசை. இரண்டாவது, சில தமிழ் தீவிரவாதிகள் அவருடன் 2 வருடங்கள் இருந்தாங்க. அவர்கள் கொடுத்த ஊக்கத்தின் காரணமா தமிழ் மீதான பற்றும் தனி தமிழ்நாடு மேலான ஈடுபாடும் அவருக்கு இருந்தது. அதனால ஈழத்தை பார்க்க வேண்டும், தலைவர் பிரபாகரனை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது அவருக்கு என்கிறாரு செந்தாமரை கண்ணன். ஈழத்திலிருந்து ஆயுதங்களை கொண்டு வந்து தனி தமிழ்நாடே அமைத்து விடலாம், தமிழ் தலைவராக மாறலாம் என வீரப்பன் ஆசைப்பட்டதாக கூறாரு செந்தாமரை கண்ணன். இந்த மாதிரியான தவறான கொள்கைகளை அவர்கள் வீரப்பனுக்கு புகுத்தி இருந்தார்கள். அதுதான் திசை திருப்புதல். அதனை எங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு எங்கள் பக்கம் இருந்த சப்ளையர்களுக்கு சலுகைகளை கொடுத்து அவர்களை மாற்றி எங்கள் சார்பாக பேச வச்சு அவருடைய எண்ணத்தை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். உதவி செய்ய வழிமுறை இருக்கென்று நம்ப வைத்து அவரை காட்டிலிருந்து வெளியே கொண்டு வருவதுதான் திட்டம் என்கிறார் செந்தாமரை கண்ணன். வீரப்பன் எப்படி நம்ப வைத்தார்கள்? இலங்கையைச் சேர்ந்தவராக செந்தாமரை கண்ணன் தான் வீரப்பனுடன் உரையாடி கொண்டிருந்தார். ஆனா வீரப்பனை நம்ப வைக்க அதிரடிப்படையினர் போட்டிருந்த திட்டம் 100% வெற்றி பெறும் என யாருக்கும் நம்பிக்கை இல்லைங்கிறார் செந்தாமரை கண்ணன். அதிரடிப்படையினர் பக்கம் இருந்த சப்ளையர்கள் மற்றும் வியாபாரிகள் மூலம் இலங்கையைச் சேர்ந்தவராக செந்தாமரை கண்ணன் தான் வீரப்பனுடன் உரையாடி கொண்டிருந்தார். சப்ளையர்கள் மூலமாக பேசிக் கொண்டிருந்தாலும் அவர் கேட்கும் கேள்விகளுக்கு அதிகமாக நான் பதிலே அனுப்புவதில்லை. அதிகம் பேசினா அதிகம் கேள்விகள் வரும், சந்தேகங்கள் வரும். அதனால அதனை தவிர்த்தான். நானும் இலங்கையில் உள்ள ஒரு போராளியை போல அளவாக ஒரு தலைவரை போல தான் பேசினேன். அதனாலதான் அவருக்கு அதிக சந்தேகம் வரவில்லை என்கிறாரு. வீரப்பன் ஆயுதங்கள் எடுத்து வரலாமா, உடைகள் எடுத்து வரலாமா, வேறு என்னெல்லாம் தேவை என்று கேட்டதாக பகிர்ந்தாரு செந்தாமரை கண்ணன். எங்கள் தரப்புல இருந்து நாங்கள் எதுவும் நிபந்தனைகளோ கட்டுப்பாடுகளோ விதிக்கவில்லை. அவர் ஆயுதங்கள் எடுத்து வரலாமா என்று கேட்டார். இங்கேயே நிறைய இருக்கு, வேண்டுமென்றால் ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள், நிறைய எடுத்து வர வேண்டாம் என்றோம் நாங்கள் கூறினோம். மேலும் அவர் கேட்டது, தாடிமுடியை சரி செய்ய வேண்டுமா என கேட்டு அனுப்பினார். மீசை இருந்தா அடையாளம் தெரியும், எடுத்தா அடையாளம் தெரியாது, எளிமையாக செல்லலாம், எடுத்து விடுங்கள் என்று கூறினோம். அவர் அதையும் எடுத்து விட்டார். அவருக்கு தேவையான ஆயுதங்களையும் சிலவற்றை தயார் செய்து அனுப்பியதாகவும் கூறுறாரு செந்தாமரை கண்ணன். உரையாடல் மட்டும் நம்பிக்கை கொண்டு வரல, சந்தேகமின்றி அவருக்கு தேவையானவற்றையும் செய்து கொடுத்தோம். அதன் பிறகுதான் நம்பினார் என்கிறார் செந்தாமரை கண்ணன். பிரேத்தமா தயாரிக்கப்பட்ட ஆம்புலன்ஸ்ல வீரப்பன் எந்த பக்கம் அமர்ந்திருக்கிறார், அவருடன் எத்தனை பேர் இருக்கிறாங்க என்பதை கண்காணிக்க ஆம்புலன்ஸுக்குள்ள கேமரா பொருத்தியிருந்தோம். வீரப்பனிடம் முன்னதாகவே கூறியிருந்தபடி தருமபுரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பாடிவானத்தை விட்டு இருந்த தண்ணீர் தொட்டியின் அருகே தான் அதிரடிப்படையினர் காத்திருந்தனர். பிரேத்தமா தயார் செய்யப்பட்டிருந்த ஆம்புலன்ஸ் வாகனம் சென்றது. அந்த ஆம்புலன்ஸ்ல என்னுடைய ஓட்டுநர் சரவணனும் உதவி ஆய்வாளர் வெள்ளத்துறையும் இலங்கைக்கு அழைத்து செல்லும் நபர்களாக சென்றிருந்தாங்க. சந்தேகத்தின் பேர்ல அவர்கள் இருவரையும் வீரப்பன் பிடித்து வைத்துக் கொண்டா என்ன செய்வது என்று அவர்களின் பாதுகாப்புக்காக கை துப்பாக்கிகளும் கொடுக்கப்பட்டிருந்தது. அதே போல அவர்களிடம் எரிகுண்டுகளும் கொடுக்கப்பட்டிருந்தது என விவரிக்கிறார் செந்தாமரை கண்ணன். தர்மபுரிக்கு 3 சாலை வழியாக செல்லலாம் என்பதால 3 சாலைகளிலும் தங்களது குழுவினர் தயாரா இருந்ததா கூறுறாரு. திட்டமிட்ட பாதையில் தான் அவர் வர வேண்டும் என்பதில்லை,
அவர் திடீரென சந்தேகத்துல வழியை மாற்றி சென்றால் அதற்கும் தயாராக இருக்க வேண்டும். ஆனா நல்வாய்ப்பா அவர் நாங்கள் திட்டமிட்ட சாலையில் தான் பயணிச்சாரு. அதனை கண்காணித்து தெரிவிப்பதற்காகவே எங்கள் அதிரடிப்படையை சேர்ந்த குமரேசன் என்பவர் அந்த சாலையில 2 மாதங்களாக ஒரு ஹோட்டல்ல பரோட்டோ மாஸ்டரா பணியாற்றி வந்தார். அவர் ஆம்புலன்ஸ் வரும் வழியை கண்காணித்து நாங்கள் இருக்கும் சாலையில் தான் ஆம்புலன்ஸ் வருது என்பதை உறுதி செய்து தகவல் கொடுத்தார் என்றார். பிரேத்தமா தயாரிக்கப்பட்ட ஆம்புலன்ஸ்ல வீரப்பன் எந்த பக்கம் அமர்ந்திருக்கிறார், அவருடன் எத்தனை பேர் இருக்கிறாங்க என்பதை கண்காணிக்க ஆம்புலன்ஸ்குள்ள கேமரா பொருத்திருந்தனர். அவர் எந்த பக்கம் அமர்ந்திருந்தார் என்ற தகவல் தான் அவர் சரியாக சொல்வதற்கு உதவியாக இருந்ததா கூறும் செந்தாமரைக்கண்ண ஆபரேஷன் குக்குன் நடத்த திட்டமிட்டிருந்த இடத்தை ஆம்புலன்ஸ் வந்ததும் 4 புறங்களிலும் அதிரடிப்படையினர் இருந்ததாகவும், நாங்கள் குறித்து வைத்திருந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸ் வந்தபோது ஆம்புலன்ஸுக்கு முன்னாடி எங்கள் சார்பா நிக்க வைத்திருந்த கரும்பு லாரி இருந்தது. பின்புறம் அதிரடிப்படையை சேர்ந்த திருநாக்கரசு ஒரு வாகனத்துல பின்தொடர்ந்து வந்தார். வலதுபுறம் ஒரு பள்ளியின் சுற்றுச்சுவருக்கு பின்னால ஆயுதமேந்திய அதிரடிப்படையினரும், இடதுபுறத்துல பழைய பஞ்சரான ஒரு லாரியில ஆயுதமேந்திய அதிரடிப்படையினரும் இருந்தோம். வீரப்பனை அருகில் இருந்து சுட்டுக் கொண்டதா எழுப்பப்படும் கேள்வி உண்மைதான் என்கிறார் செந்தாமரைக்கண்ணன். ஆம்புலன்ஸ் நின்றதும் அதிலிருந்து ஓட்டுநர் சரவணனும் உதவி ஆய்வாளர் வெள்ளத்துறையும் இறங்கி ஓட நடப்பு புரியாம இருந்துள்ளார் வீரப்பன். வண்டி நின்றதும் வீரப்பன் வாகனத்திலே அமர்ந்து எல்லா பக்கமும் சுத்தி பார்க்கிறாரு. முன்னால் கரும்பு லாரி இருந்ததால அவர் சந்தேகிக்கல. பின் ஓட்டுநரும் உதவி ஆய்வாளரும் இறங்கி ஓடும்போது வெள்ளத்துறையிடம் வாகனத்துக்குள்ள வீசுவதற்காக கொடுத்திருந்த எரிகுண்ட அவர் பாத்திரத்துல வாகனத்துக்கு கீழே போட்டு விட்டாரு. அதற்கு பிறகு ஆம்புலன்ஸின் பின்பகுதியில அமைக்கப்பட்டிருந்த விளக்குகள் எரியும் போதுதான் வீரப்பனுக்கு தான் போலீஸ் பிடியில சிக்கியிருப்பதையே உணர்கிறார். வீரப்பன் எந்த திசையில் இருந்தார் என்பது எங்களுக்கு முன்னதாகவே தெரியும். ஆம்புலன்ஸ் சரியாக அந்த பஞ்சரான லாரிக்கு மிக அருகில் நின்றது. அந்த பக்கம்தான் வீரப்பனும் அமர்ந்திருந்தார். லாரிக்கும் ஆம்புலன்ஸுக்கு இடையில 10 அடி தூரம் கூட இருக்காது. அந்த பக்கம் தான் இருக்கிறார். ஷூட் என நாங்கள் உத்தரவு கொடுத்ததும் அது நேரடியாக அவர் தலையில பட்டதும் அவர் முன்னால் சாய்ந்து விடுவார் என விளக்கினார் செந்தாமரைக்கண்ணன். இந்த ஆபரேஷன்ல வீரப்பன் பதிலுக்கு துப்பாக்கி எடுத்து வெளியே சுட முயற்சிக்கவில்லை என்கிறார் செந்தாமரைக்கண்ணன். அவர் ஒருமுறை கூட துப்பாக்கியால் சுடவில்லை. தலையில் காயம்பட்டதும் அவர் முன்னால் சாய்கிறார். அவர் மீது காயம்படக்கூடாது என அவருடன் இருந்த சேத்துக்குழி கோவிந்தன் அவரை மறைத்துக் கொண்டதால கோவிந்தனுக்கு தான் அதிக காயங்கிறாரு. இந்த ஆபரேஷன்ல வீரப்பன், சேத்துக்குழி கோவிந்தன், சந்திரேகவுடா, சேதுமணி ஆகிய 4 கொல்லப்பட்டாங்க. இந்த ஆபரேஷன்ல நிச்சயம் நிரப்பப்படாத வெற்றிடங்கள் இருக்கும். அது ஏன் என்றால் இது ஆவணப்படுத்தப்பட்ட ஆபரேஷன் இல்லை. அப்படி ஆவணப்படுத்தவும் முடியாது. இதுல ஏகப்பட்ட பொதுமக்கள் ஈடுபட்டிருந்தாங்க. சொல்ல முடியாத விஷயங்களை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொண்டு ஊடகங்களும் விமர்சகர்களும் இதில் கேள்வி எழுப்பாங்க. அதற்காக நான் காட்டிக் கொடுக்க முடியாது. ஆபரேஷன் நடந்தது உண்மைதான். அதை வெளியில் சொல்லாமல் இருப்பது என்னுடைய தொழில் தர்மம் என்கிறார் அவர்.